இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்பா வந்துட்டியாடா? என்னாச்சு? ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. எதை பத்தி? அதுதான் அந்த பொண்ணை பத்தி. ஆட்டோ ஸ்டாண்டு, அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அவர் சம்மந்தப்பட்டவங்க எல்லார்ட்டையும் விசாரிச்சிட்டேன். ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியல. எந்த பொண்ணு இன்வால்வ் ஆகலன்னு தான் சொல்றாங்க. அதான் சொல்றல, எங்க சைடுல ஒரு பொண்ணால ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்க அண்ணன் என்கிட்ட மேக்சிமம் எதையும் மறைக்காதடா. கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. என்ன இல்ல, என்ன உங்க அண்ணனை பத்தி இப்படி கேட்கறேன்னு கோவப்படக்கூடாது. நீ ஃபர்ஸ்ட் கேளு. உங்க அண்ணனுக்கு இந்த லவ் கிவ்னு ஏதாவது எதுக்கு முறைக்கிற? உங்க அண்ணனு வயசு பையன் தானே. அவரும் இன்னைக்கு உயிரோடு இருந்தா கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பாப்ல. அப்படி இருக்கும்போது லவ் பண்ணிருக்க மாட்டாங்களா? அது என்ன தேச துரோகமா என்ன? எங்க அண்ணன் லவ் பண்ணுச்சுதான். ஓ, அப்ப லவ்வர் இருந்தாங்களா? எங்க கிட்ட ஸ்பெசிபிக்கலா சொன்னது இல்ல, ஆனா அரசல் பரசலா கேட்டிருக்கேன். ரோஸ் மெரின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுச்சு. அவங்க வீடு கூட போலீஸ் குவார்டர்ஸ்ல தான் இருக்கு. அவங்களதான் அண்ணன் விரும்புச்சு. அடி பாவி, இன்னும் இவ்வளவு நாள் இத என்கிட்ட சொல்லவே இல்லையேடி. நீ கேட்கவே இல்லையே. ஏதாவது பேசிக்கிட்டு. அதை விட இப்ப இந்த லவ் மேட்டர் எல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லடா. ஏன்னா எங்க அண்ணனோட லட்சியமே எங்க 3 பேரையும் நல்லபடியா செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை பத்தி யோசிக்கலான்னு தான். அதனால அவங்களுக்குமே எங்க அண்ணன் முழுசா ஹோப் எல்லாம் கொடுக்கலடா. என் அண்ணனோட டெத்துக்கு கூட வந்திருந்தாங்க. பாவம், ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு அப்படியே போயிட்டாங்க. சரி, உனக்கு அவங்கள பத்தி வேற என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல, யூஸ் ஆகும். ஓகே, சரி, நான் பாத்துக்கிறேன். எங்க போற? போய் அவங்கள மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, நானும் வரேன். ஓகே, வா வா போலாம். எல்லாம் சாப்பிட்டாங்களா?